அபிராமி வீட்டுக்கு சண்முகம் வந்திருக்காரு பிரச்சனையோட. அபிராமி கிட்ட சொல்றாங்க, எனக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணுமா, அவ எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம என் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிறாமா. அவங்கிட்ட இருந்து என் பொண்ணை மீட்டு கொடுக்க உங்களாலதாம்மா முடியும். அபிராமி சொல்றாங்க, தைரியமா போங்க, உங்களுக்கு நல்ல தீர்ப்பு தான் வரும். தீர்ப்பு சொல்ல என் மருமக துளசி தான் வருவா. பரஞ்சோதி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, துளசி நல்ல தீர்ப்பு தான் சொல்லுவா. அபிராமி சொல்றாங்க, நாங்கெல்லாம் என்ன தீர்ப்பு சொல்லுவோமோ அந்த தீர்ப்பை தான் துளசி சொல்லுவா. பஞ்சாயத்து நடக்குது, ஊரே கூடி நிக்கிறாங்க. துளசி தீர்ப்பு சொல்றதுக்கு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. துளசி அந்த பையனையும் பொண்ணையும் விசாரிக்கிறாங்க. துளசி சொல்றாங்க, அந்த பையனோட இந்த பொண்ணு வாழ்றதுதான் சரி. பொண்ணோட அப்பா அம்மா இதை ஏத்துக்கணும். இதுதான் என்னோட தீர்ப்பு. துளசி தீர்ப்ப சொன்ன உடனே பொண்ணோட அப்பா சொல்றாங்க, எனக்கு நெஞ்சு வலிக்குது. பொண்ணோட அம்மா சொல்றாங்க, என்னங்க என்ன ஆச்சுங்க? துளசி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, அத்தை, என்னோட பஞ்சாயத்துல நல்ல தீர்ப்பு சொல்லிட்டு வந்திருக்கேன். அபிராமிக்கு துளசி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிருது. கோவத்தோட துளசிய பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.